திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இப்போ இது வரைக்கும் 2 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. சார் நேம்ல? என் நேம் சசிகுமார். சசிகுமார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மூவியோட நேம் கூட சொல்கிறேன், நீங்கள் போய் பின்னாடி போய் பாருங்கள், சரிங்களா? ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து ஒருத்தர் நடிக்கிறார் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கும். இன்னும் 2 படங்கள் நிறைய மிமிக்ரி ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு சார், நிறைய ஸ்டேஜஸ்லாம் எழுதியிருக்காரு, ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அதுக்காக வந்து உங்களை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்களும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்கள் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் அண்டு அவங்களுக்கு அவங்களால என்ன முடியுமோ அது எல்லாமே கொடுக்குறாங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன், சரிங்களா? ஆஃப்டர் 3:30க்கு அப்புறம் லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போதைக்கு வந்ததுக்கு சாருக்கு ஒரு கிளாஸ் பண்ணுங்க. சீக்கிரம் இந்த ஸ்கூலுக்குலாம் நிறைய ஸ்கூலில் பண்ணிகிட்ருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நம்ம சீக்கிரம் வந்து உங்களை மாதிரி இருக்கவங்க எல்லா டேலண்ட்டும் வந்து எப்படி எடுக்கிறது, எப்படி அவங்களுக்குள்ள என்னென்ன திறமை இருக்குன்னு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரம் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 75 ஸ்கூலு நான் ஒரு தடவை போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ 42 ஸ்கூல் வரைக்கும் போயிருக்கேன். இந்த சைடில் இன்னும் நான் வந்தது கிடையாது, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். சார் உங்களெல்லாம் பற்றி சொன்னார். நான் எல்லாத்துலேயும் எடுத்து சிம்பிளாக தான் சொல்கிறதா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திறமை ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அதை நம்ம தான் தேடணும், நம்ம தான் அதுக்கான உழைக்கணும். என்ன படிப்புலையாக இருக்கட்டும், அது ஒர்க்லையாக இருக்கட்டும், இல்லை நம்ம டிசிப்ளினாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட திங்ஸ்லையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி வேணும் நம்மளுக்கு, ஓகேங்களா?